கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போ இந்தியா ஜிம்பாப்வே டூர் பண்ணிகிட்டு இருக்காங்க. 5 T20 மேட்ச்சில் கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு 4வது T20 போட்டி நடக்க இருக்கிறது. இந்தியா 2-1ங்கிற அடிப்படையில் முன்னணி நிலையில் இருக்காங்க. இந்த போட்டியை வெற்றி பெற்றா இந்த சீரீஸை வின் பண்ணுறதுக்கான அமைப்பு. அதனால் இந்திய அணி வெற்றி பெறுமான்னு கேள்வியும் வந்தது. ஜிம்பாப்வேவை பொறுத்தளவுக்கு சிக்கந்தர் ராசா, கிளைவ் மதானா, தைவான்ஷே மர்மனி, வெஸ்லி மத்வேரா, டென்ரி சத்ரா, லுக் ஜாங்வே, பிரைன் பென்னட் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு பயிற்சி மாதிரி தான். அதனால் மிச்சம் இருக்கிற ஸ்குவாடில் இருக்கிற வீரர்கள்லாம் கூட மாற்றி பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, ஆவேஸ் கான், சஞ்சு சாம்சன், முகேஷ் குமார், ரவி பிஸ்னாய், கலீல் அகமது இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவங்களும் சில பரிசோதனை முயற்சியாக சில வீரர்களை மாற்றியும் பார்க்கலாம். ஆனால் சீரீஸ் வின் பண்ணிவிட்டு அடுத்த மேட்ச்சில் கூட அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறலாம் மற்ற வீரர்களுக்கு. இந்திய அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. இந்தியாவுடைய உதயாதிபதி கதிர் இந்தியாவை நோக்கி வருவது இந்திய அணிக்கு பலம். ஜிம்பாப்வேவுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா தன் வீட்டுக்கு 12ல் மறைந்து விரயமாகிறது ஜிம்பாப்வேவுக்கு பலவீனம். இந்தியாவுடைய லாபஸ்தானத்தில் பொன் இருப்பது வெற்றி வாய்ப்பு உறுதியை காட்டுகிறது. ஜிம்பாப்வேவுடைய லாபஸ்தானத்தில் மதி இருப்பது குழப்பத்தை காட்டுகிறது. ஆனால் ஜிம்பாப்வே இருக்க கொஞ்சம் மெருகேறிக்கிட்டே வருவாங்கங்கிறது அது தெளிவாகிறது. ஏன்னா சனி தன் வீட்டில் இருக்கிறதுனால. ஆனால் வெற்றிக்கு போதுமான அளவில் அது இருக்காது. ஜிம்பாப்வேவை நோக்கி சுக்கிரன் புகர் உச்சமாக இருக்கிறது நல்ல விஷயம். அப்போ அதுதான் நம்ம சொன்ன மாதிரி வெற்றி கோட்டை கடக்க முடியாது. ஆனால் வெற்றிக்கான விஷயத்தில் ஒரு ஃபைட்டு கொடுக்க முடியுங்கிற அளவில் தான் டீம் இப்போதைக்கு இம்ப்ரூவைசேஷன் ஆகிட்டுருக்குங்கிறது உண்மை. ஆனாலும் இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு இந்தியாவுக்கு வலுவாகவே இருக்கிறதுனால இந்திய அணி வெற்றி பெற்று இந்த தொடர், அதாவது ஜிம்பாப்வே டூர் தொடரை 5-4-1ங்கிற அடிப்படையில் கூட கைப்பற்றுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதில் 3 இன்றைக்கி ஜெயிச்சா 3-1ன்னு வந்துடும். ஸோ இதுதான் நடக்க இருக்கிறதா நமக்கு ஜாமக்கோல் இன்றைய நிலையில் காமிக்கிறது. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.